இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, நல் ஆயனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லோரையும் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காகவும் ஜெபியுங்கள். இன்று பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இன்று 3 வாசகங்களும் ஓர் ஆயன் என்பவர் யார், அவருடைய மனநிலை என்ன, அவருக்கே உரிய ஆசை என்ன, அவர் தன்னுடைய ஆடுகள் எப்படி பராமரிக்கிறார், அந்த ஆடுகளை எப்படி அவர் ஆயர்களாக மாற்றி மற்ற ஆடுகளை பராமரிக்க அழைப்பு விடுக்கிறார் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றன. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய நபர்கள் அல்லது நிறைய நேரங்கள் அவர்கள் இந்த ஆடு மாடுகளை மேய்க்கும் பராமரிக்கும் பணியை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 2 நாம் பார்க்கிறோம். காயன், ஆபேல். ஆபேல் என்பவர் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய ஆட்டு பட்டியில் கொழுத்த ஆட்டை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மகிழ்கிறார். அதே போல தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 16 நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பார்வோன் மன்னன் நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் பணியாளர்களையும் பணிப்பெண்களையும் பரிசாக சாராவின் பொருட்டு கொடுக்கிறார். அதே போல தொடக்க நூல் அதிக 29 இறைவார்த்தை 9 நாம் பார்க்கிறோம். ராக்கேல் என்பவர் நிறைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அமைதியான பசும் புல்வெளிக்கு தன்னுடைய ஆடுகளையும் மாடுகளையும் அழைத்துச் செல்கிறார். நீர்நிலைகளிலே அவைகள் பருக இளைப்பாற உதவி செய்கிறார். போல தொடக்க நூல் அதிகாரம் 30 இறைவார்த்தை 43 நாம் பார்க்கிறோம். யாக்கோபு என்பவர் மிக பெரிய மந்தையை வைத்திருந்தார். நிறைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் பெண் கழுதைகள் இவளை பராமரிக்க பணிப்பெண்களையும் பணியாளர்களையும் வைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் விடுதலை பயணம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1 மோசே என்பவர் தன்னுடைய மாமனாரான இத்ரோ என்பவருடைய வீட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அழைப்பு வருகிறது. இறுதியில் அந்த ஆடு மாடுகளை ஓரேபு மலை நோக்கி இறைவன்பால் ஒரு ஆயராக இருந்து அழைத்து செல்லுகிறார். அன்பு சகோதரமே, விவிலியத்தில் 200 முறை ஆயன் ஆடுகள் அவர்களுக்கிடையான தொடர்பு பற்றி மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆடுகளை மாடுகளை பராமரித்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் பராமரித்தார்களோ பேணி காத்தார்களோ அந்த அளவுக்கு அந்த ஆடுகளும் மாடுகளும் அவளுக்கு நிறைந்த பலனை கொடுத்தன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆடு மாடு பராமரித்த விதத்தின் கைமாறாக அந்த ஆடு மாடுகளிலிருந்து நிறைய பால் பெற்றார்கள். இறைச்சியை உண்டு மகிழ்ந்தார்கள். அதே போல அந்த விலங்கினுடைய தோலை உடையாக தாங்கள் அமைத்த கூடாரத்தினுடைய மேற்போர்வையாக இந்த தோலை பயன்படுத்தினார்கள். அப்படி என்றால் அவருடைய அடிப்படை வசதிக்கு இந்த ஆடு மாடுகள் முழுமையாகவே பயன்பட்டன என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடிப்படை தேவைகள் மட்டுமா என்றால் இல்லை, அவருடைய ஆன்மீக தேவைகளுக்கும் இந்த ஆடு மாடுகள் பயன்பட்டன. எப்படி என்றால் லேவியருக்கு எழுதப்பட்ட புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10 நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எரி பலி ஒப்பு கொடுக்க ஆடு மாடுகளை பயன்படுத்தினார்கள். லேவியர் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 32 நாம் பார்க்கிறோம். பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்க ஆடு மாடுகளை பயன்படுத்தினார்கள். அதே போல லேவியர் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 15 நாம் பார்க்கிறோம். குற்றம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கவும் இந்த ஆடு மாடுகள் பயன்பட்டன.
இறுதியாக ஆண்டவரோடு அமைதி ஏற்படுத்திக் கொள்ள, அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள ஆடு மாடுகள் பயன்படுத்தினார்கள் என்று லேவியர் எழுதப்பட்ட புத்தகம் அதிகாரம் 22 இறை வார்த்தை 21 நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆடுகளும் ஆயர்களும் நெருக்கமான உறவு கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக, பராமரிப்பதற்காக இறைவன் என்ன செய்கிறார்? தன் சார்பாக முதலாக சவுல் என்பவரை அரசராக நியமித்து ஆயருக்கே உரிய பாதுகாக்கும் பராமரிக்கும் பணியை அவரிடம் கொடுத்தார். சவுலும் முடிந்தவரை ஒரு ஆயராக இருந்து, அரசராக இருந்த பொழுதும் ஆயராக இருந்து ஆடுகளை பராமரித்தார். இருப்பினும் பெலிஸ்தருடைய ஆதிக்கம் அவள் அதிகமாகவே பாதிப்புக்கு உள்ளானது. நாம் விழுத்தில் பார்க்கிறோம், பெலிஸ்தியன் சவுலை ஏளனமாக பேசுகிறான். அந்த நேரத்தில் தாவீது சிறுவன் இந்த ஏளன மொழியை கேட்டு மன வேதனை அடைந்து அரசன் சவுலை பார்த்து சொல்லுவார், அரசே, அந்த பெலிஸ்தியனை வீழ்த்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சவுல் இந்த சிறுவனுடைய உடல் அமைப்பை பார்த்துவிட்டு, அனுபவத்தை பார்த்துவிட்டு, நீயோ ஒரு சாதாரண இளைஞன், ஆனால் பெலிஸ்தியனோ பிறந்த கணம் முதல் இன்று வரை போர் கருவிகளோடு விளையாடக்கூடியவன், போர் பயிற்சி பெற்றவன், அனுபவம் பெற்றவன், உயர்ந்த மற்றும் உறுதியான உடல் அமைப்பு கொண்டவன். அவனோடு நீ போர் புரிவதா? இது சாத்தியமா என்று கேட்டபொழுது தாவீது சொல்லுவார், அரசே, நான் காட்டுப்பகுதியில் என் தந்தையினுடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பலமுறை சிங்கம், கரடி வந்து என்னுடைய ஆடு மாடுகளை கவ்வி செல்ல முயன்றிருக்கின்றன. அந்த தருணங்களெல்லாம் நான் சிறுவனாக இருந்த பொழுதும் சிங்கத்தை விரட்டி அடித்திருக்கிறேன், கரடியை வேட்டையாடி இருக்கிறேன், சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆட்டுக்குட்டிகளை நான் உயிரோடு காப்பாற்றி இருக்கிறேன். ஆண்டவருடைய அருளால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியம் நான் செய்திருக்கிறேன், தொடர்ந்து செய்வேன். சீனை, அந்த அரக்கனை, அந்த மாமிச மலையை வீழ்த்த வாய்ப்பு மட்டும் கொடு என்று சொல்லுவார். தாவீதுடைய இந்த குறுகிய அனுபவத்தை கண்டு சவுல் சென்று வா என்று சொல்லுவார். நாம் எல்லோருக்குமே தெரியும், தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது. அந்த நேரத்திலேயே தாவீது தான் ஒரு ஆயர் என்பதை அழகாக என்பது நமக்கு காட்டுகிறார். இந்த தாவீது வழிமரபிலிருந்து தான் ஒரு தளிர் உருவாகும். அந்த தளிர் என்ன செய்யும்? முன்பு இருந்த ஆயர்களை விட, அவர்கள் செய்த பணிகளை விட, அவர்கள் வெளிப்படுத்திய பராமரிப்பை விட பல மடங்கு அதிகமாக தன்னையே உணவாக அந்த ஆயர் கொடுப்பார். தன்னுடைய ஆடுகளை பராமரிப்பார், தோள் மீது சுமந்து வருவார், காயங்களுக்கு மருந்திடுவார், காணாமல் போனதை தேடி கொண்டு வருவார் என்று எசேக்கியேல் வழியாகவும் முன்னறிவிக்கப்பட்டது. அந்த ஆயர்தான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக என் உயிரையே கொடுக்கிறேன். முன்பு இருந்த ஆயர்கள் ஆடுகளுடைய உயிரை எடுத்தார்கள், துரத்தினார்கள், சிதறடித்தார்கள், காயப்படுத்தினார்கள். ஆனால் இந்த ஆயரோ தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை உணவாக முழுமையாக கொடுப்பார். அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக எதையும் இழக்க துணிவார் என்று இயேசு சொன்னார். அப்படியாகவே செய்தார். இன்று இந்த இயேசு என்ன செய்கிறார்? இந்த ஆயனுக்குரிய பணி தொடரப்பட வேண்டும் என்பதற்காக, ஆடுகள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடர்களை அழைத்து அறிவுரைகளை கொடுத்து பக்குவப்படுத்தி பணி செய்ய
திருத்தூதர்களாக அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோருமே ஆயருக்குரிய அந்த பராமரிக்கும் பணியை செய்வதற்காகத்தான் இந்த உலகிலே படைக்கப்பட்டு இருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறோம், இதோ அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த பணியை நாம் முழுமையாக செய்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நமது திருத்தந்தை அவர்கள் இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய இந்த சூழலை பார்த்து இந்த காலகட்டத்தின் சூழலுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். என்ன பெயர் என்றால், அவர் சொல்லுகிறார், we are in the culture of exclusion. Instead of being in the culture of inclusion, we are in the culture of exclusion. சாதி, மொழி, இனம், நிறம், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பொருளாதார வேறுபாடுகளை காட்டி மக்கள் கூட்டி சேர்ப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? பிளவுகளை ஏற்படுத்துகிறோம், துரத்துகிறோம், விரட்டி அடிக்கிறோம், அடிமைப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், புறக்கணிக்கிறோம், அவமதிப்புக்கு ஆடுகளை உள்ளாக்குகிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் நமது ஆண்டவர் இயேசுடைய ஆசை, நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய பேர் ஆசை. இந்த காலகட்டத்திலே நாம் கூட்டொருங்கியக்க திரு அவை என்று நம்ம திரு அவையை அழைக்கிறோம். இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையில் எல்லோரும் உள் கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாருடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும். எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும். இது சாத்தியமா? இது சாத்தியமாக வேண்டும். எப்படி சாத்தியம்? இன்று இயேசு 3 நிலைகளில் அல்லது 3 வழிகளில் இதை சாத்தியப்படுத்துகிறார். முதலில் அவர் செய்வது என்ன என்றால், இயேசுடைய சீடர்கள் தன்னுடைய விருப்பத்தை ஏற்று தன்னுடைய பணியை செய்வதற்காக சென்றவர்கள் பணி செய்து மனநிறைவோடு திரும்பி வருகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொன்னது போல செய்திருப்பார்கள். அவர்கள் செய்து எல்லாமே எனக்கு தெரியும், என்னை விட அதிகமாக ஒன்றும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்காமல், தன்னுடைய சீடர்கள் எவ்வாறு பணி செய்தார்கள், எங்கெல்லாம் அவர்கள் இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்தார்கள் என்பதை கேட்டு அறிந்து அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். அதாவது ஆயர் அவர்கள் சார்பாக குனிந்து அவருடைய கருத்துகளுக்கு செவிமடுக்கிறார். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கருத்தை நமக்கு ஆழமாக எடுத்துச் சொல்லுகிறார். நமது திருத்தந்தை அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு அழகாக விளக்கிச் சொல்லுகிறார். Freely giving our own time to listen to the people is the first act of charity. நம்மை விட சிறுவளாக இருந்தாலும், வயதில், அனுபவத்தில், ஆளுமை திறனில் குறைந்தவளாக இருந்தாலும், அவள் சிறிய ஒரு செயல் செய்கின்ற பொழுது அதை மனம் திறந்து பாராட்டக்கூடிய, அவருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய மனநிலை என்பது கூட்டொருங்கியக்க திரு அவைக்கு இன்று மிகவும் மிகவும் தேவை. அங்கு சொல்ல வேண்டுமென்றால், our church is a listening church. Every single individual has to listen to the aspirations of the other, ideas of the other. இது சாத்தியமா? இயேசு சாத்தியப்படுத்துகிறார். மனம் திறந்து பிறருடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளுக்கு, பிறருடைய மகிழ்ச்சி வெளிப்பாடுகளுக்கு நாம் மனம் திறந்து செவி சாய்ப்போம். இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். அடுத்த கருத்துகளுக்கு நாம் இங்கேயே பார்த்து கொண்டு அவர் கருத்துக்களை கேட்பது என்பது மிக மிக தவறு. அவர் பேசுகின்ற பொழுது அவர் முகத்தை பார்க்க வேண்டும்,
அவருடைய முகத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய முகத்தை அவர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்கிறார். We should turn our face towards a person, that too for 45-degree angle என்று சொல்லுகிறார். குனிந்து பார்த்தால், குனிந்து கேட்டால் கூட்டுருங்கிய திரு அவை இன்னும் வளர்ச்சி பெறும். இரண்டாவதாக இயேசு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அன்பு திருத்தூதர்களை ஒரு பாலைவனத்திற்கு தனிமையில் அனுப்புகிறார். எதற்காக என்றால், அங்கு இறைவனோடு தங்கி இருக்க, இறைவனுக்கு நன்றி செலுத்த, இன்னும் நிறைய பணி செய்ய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக. Presence of God leads to presence of men. Fellowship of God leads to fellowship of men. Meeting God in secret places helps us to meet people in marketplaces. இறைவனோடு நெருக்கமான உறவில் நாம் இருக்கின்ற பொழுதுதான் எல்லோரையும் இறைவன் பால் கூட்டிச் செல்வோம். இயேசு தனது திருத்தூதர்களை தந்தை இறைவனிடம் கூட்டிச் செல்கிறார். ஒரு மிகவும் பிரபலமான திறமை வாய்ந்த மருத்துவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக தன்னோடு இருக்கக்கூடிய செவிலியரை அழைத்து, வாருங்கள் நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்துவிட்டு இந்த அறுவை சிகிச்சை ஆரம்பிப்போம் என்கிறார். உடனிருந்த செவிலியர், டாக்டர் நீ எவ்வளவு திறமையானவங்க, எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க, அறிவியல் நம்பிக்கை கொண்டவங்க, என்ன கடவுள் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது அந்த சர்ஜன், அந்த மருத்துவர் சொன்னாராம், எஸ் ஆமாம், நான் மருத்துவர் தான், அதைவிட நான் திறமை வாய்ந்த மருத்துவர் தான், அனுபவம் நிறைந்த மருத்துவர் தான், இருப்பினும் நான் ஓர் மனிதர். என்னுடைய ஆற்றலை விட பேர் ஆற்றலோடு இருக்கக்கூடியவர் இறைவன். எனவே அவரில் நான் சரணடைந்தால்தான், அவரோடு என்னை நினைத்து கொண்டால்தான் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற முடியும் என்கிறார். நாம் இறைவனோடு இணைந்திருந்தால்தான் நாம் உண்மையான ஆயர்களாக, உண்மையான பொறுப்பாளர்களாக, உண்மையான பணியாளர்களாக இருக்க முடியும் என்று இயேசு சீடர்களுக்கும் நமக்கும் இன்று அழகாக சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, சீடர்கள் நிறைவாக பணி செய்தார்கள், இது ஆண்டோடு இணைந்திருக்கிறார்கள், இன்னும் நிறைய மக்கள் தேவையில் இருப்பதை இயேசு பார்க்கிறார். இன்னும் அவர்கள் அலைகழிக்கப்பட்டு கையில் நிலை இருப்பதை பார்த்து இயேசு அவள் மீது பரிவு கொள்கிறார். இயேசு ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இன்று நேரம் ஆகிவிட்டது, நாளைக்கு வாருங்கள், அல்லது அடுத்த மாதம் வாருங்கள், முடிந்தால் பார்க்கலாம் என்று இப்படி இயேசு சொல்லாமல் செயல்படாமல் தேவையில் உண்மையிலே தேடி வந்தவர்களை அவருடைய மனம் குளிரும்படியாக, அவளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படியாக, அவள் மன நிறைவோடு செல்லும்படியாக, அவர்கள் வாழ்க்கையில் இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்த மனநிறைவோடு திரும்பி போகும்படியாக அவளுக்கு நற்செய்தியை போதிக்கிறார். அவளோடு மனம் திறந்து பேசுகிறார், தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துகிறார். என் மகளே, மகளே, இதோ உனக்கு ஆயராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே தீப ஒளி ஏற்றி பேரொளியால் நுரைத்து வீடு அனுப்புகிறார். அதே வேளையிலே அவர்கள் வயிறார உணவும் கொடுக்கிறார். இயேசு ஒரு ஆயராக இருந்து அவளோடு கூடுதல் நேரம் செலவு செய்கிறார். அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் எல்லோருமே பல நிலைகளிலே பொறுப்பில் இருக்கிறோம், அதாவது ஆயர்களாகவே இருக்கிறோம்.
கிறிஸ்துவைப் போல நம்மையே நாம் உணவாக பிறருக்கு தருகின்ற பொழுது நாம் ஆயர்கள். கிறிஸ்துவைப் போல நாம் குனிந்து அடுத்தவுடைய குறைகளை கேட்கின்ற பொழுது நாம் உண்மையான ஆயர்கள். கிறிஸ்துவை போன்று எல்லோரையும் இறைவனிடம் கூட்டிச் செல்லுகின்ற பொழுது நாம் உண்மையான ஆயர்கள். கிறிஸ்துவை போன்று நாம் கூடுதல் நேரத்தை பிறருக்காக பிறருடைய நலனுக்காக செலவு செய்கின்ற பொழுது நாம் ஆயர்கள். முயற்சி எடுப்போம். நம்முடைய முயற்சிகளை நமது நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.